நாங்க பண்ண அதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. காசி கோயில் போறதுக்கு முன்னாடி கால் பைரவ போகணும்னு சொல்லுவாங்க. சோ ஏர்லி மார்னிங் போயாச்சு. கோயிலுக்குள்ள சுத்தி சுத்தி போறத பாத்திருப்பீங்க. ஆனா கோயிலுக்கு உள்ள போறதுக்கே தெரு தெருவா சுத்துறத அங்கதான் பாப்பீங்க. அதனால முன்னாடி நாள் நைட் 1 மணிக்கு நடக்கிற பூஜையை போய் பாத்துருங்க. கூட்டமாச்சு கம்மியா இருக்கும். அடுத்து 2 செகண்ட் பார்க்க போற சாமிக்கு 300 ரூபாய் டிக்கெட் வாங்கி 4 மணி நேரம் லைன்ல நிப்பீங்க. அதான் காசி. கேட் நம்பர் 4க்கு போங்க. 2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுக்கலாம். வீக்கெண்ட்ஸ் கண்டிப்பா தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட் அன்னபூர்ணா டெம்பிள். அதுக்கும் நீங்க பெரிய லைன்ல தான் நிக்கணும். பார்த்துட்டு அங்கே 12 to 3 PM ஃப்ரீ ஃபுட்டும் தருவாங்க. கையோட சாப்பிட்டு வெளில வந்துருங்க. ஆனா இந்த டெம்பிள்ஸ்ல நடக்கிற சில காமனான ஸ்கேம்ஸ் பத்தி நான் கேப்ஷன்ல போடுறேன். ஃபுல்லா படிச்சு பாத்துருங்க. ஏன்னா வீடியோல எல்லாத்தையும் கவர் பண்றது கஷ்டம். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா விஸ்வநாத் காலி மார்க்கெட். இவங்க கிட்ட விலையை நல்லா உடச்சு பேசி வாங்க முடியும். இவங்க கொடுக்குற அந்த காஸ்ட்டுக்கு வெளியில வேற எந்த மார்க்கெட்லயும் கொடுக்க மாட்டாங்க. சோ இங்கே உங்க பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிருங்க. அடுத்து காசி ஃபேமஸ் கங்கா ஆர்த்தி. நாங்க தசஸ்வமேத் காட் தான் போனோம். 7 மணிக்கு தான் ஆர்த்தி ஸ்டார்ட். பட் இடம் பிடிக்கிறதுக்காக நாங்க 3 மணிக்கே போயிட்டோம். பட் நீங்க 4ல இருந்து 5 மணிக்குள்ள போனாலே போதும். அடுத்து அங்க இருக்க லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதே காட்ல ஷாப்பிங்கும் கொஞ்சம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. நாங்க நோட்டீஸ் பண்ண சில விஷயங்கள், கிட்ஸை வச்சு அங்கங்க காசு வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய எல்லாம் கிடையாது. பஸ்ஸும் ஒண்ணு தான் பார்த்தேன். அதுவும் ரொம்ப மட்டமான கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. பைக் ரெண்டலை பத்தி நினைச்சு கூட பார்க்காதீங்க. வாரணாசி எங்க திரும்பினாலும் கூட்டமா தான் இருக்கும்.